அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு இட்லிக்கு வந்து அருமையான சைடிஷான கும்பகோணம் கடப்பா பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு குக்கரில் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து 4 கட் பண்ணி தோல் சீவி கழுவிட்டு 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணிக்கு வந்து நான் 1 டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு நல்லா 4-5 விசில் விடலாம். பருப்பு வந்து நல்லா 4 விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா மலர்ந்து வரும். உருளைக்கிழங்கும் நல்லா இதில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம விசில் போட்டு நான் 4 விசில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரை மூடி, 3-4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கசகசா, பூண்டு ஒரு 4-5 பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து பொட்டுக்கல்லை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா மெசிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு பேன் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, பொடிசாக கட் பண்ண வெங்காயம். இப்போ உப்பு தேவையான அளவு விட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுலேயும் 2 பச்சை மிளகாய். இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் அதுலேயும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுலேயும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஈஸியான டிஷ்ஷும் கூட. எப்போவுமே ஒரே மாதிரியே தோசைக்கு வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி இந்த கடப்பா செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். அதிலே வந்து உருளைக்கிழங்கு நல்லா மெசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், பொட்டுக்கல்லையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறத தண்ணியை வந்து அலசி ஊற்றிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கடப்பா வேணுமோ அந்த அளவுக்கு என்ன தண்ணி விட்டு நம்ம வந்து இது பண்ணி உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லிகளை சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த பச்சை வாசனை போகணும் தேங்காய் பொட்டுக்கல்லை. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்போ ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.